So good evening students. Today we will see the current affairs analysis dated from 17th May 2024. The first article related to the land acquisitions case Supreme Court recent verdict. So Supreme Court verdict என்ன சொல்லுது அப்படின்னா have given article 300A 7 basic rights சொல்லியிருக்காங்க. So the property rights, so right to property under article 31 அப்புறம் 19 class 1 subclass F. So இதில் 1978 முன்னாடி வரைக்கும் it happened. So இது இருந்துச்சு, right to property is a fundamental right. So a person want to acquire property, possess property, அப்புறம் அதை அவங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறது அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ 1978 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 மூலமாக இந்த ரெண்டு ரைட்ஸுமே வந்து அபாலிஷ் பண்ணப்படுது. அண்ட் இட் கெப்ட் அண்டர் தி 300A. நோ பர்சன் ஷால் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ரைட் டு அக்வயர் ப்ராப்பர்ட்டி, ரைட் டு அக்வயர் ப்ராப்பர்ட்டி எக்ஸப்ட் அத்தாரிட்டி ஆஃப் லா. ஸோ அத்தாரிட்டி ஆஃப் லா தவிர மற்றபடி அவங்களோட ரைட்ஸை வந்து டிப்ரீவ் பண்ணக்கூடாது அப்படின்றது இந்த ஆர்டிகிள் 300A சொல்லுது. ஸோ நிறைய இடத்துல ஸ்டேட்ஸ் வந்து லா மூலமாக லைக் வித்தவுட் எனி நோட்டீஸ் எந்த ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாமல் ப்ரைவேட் பீப்புளோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து எடுக்கிறாங்க அப்படின்றதுனால சுப்ரீம் கோர்ட் ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. they need to go by 7 basic rights formula, that is constitutionality test அப்படின்னு பேர். அதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரைட் டு நோட்டீஸ். ஸோ ஒரு பர்சனோட லேண்ட் எடுக்க போகிறாங்க அப்படின்னா they need to be informed much before. எடுக்கிற அன்னைக்கு போயிட்டு இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுறதில்ல, அவங்க ப்ராசஸ் பண்ணும்போதே ரைட் டு பி நோட்டீஸ்ட், நோட்டீஸ் கொடுக்கணும். அப்புறம் ரைட் டு பி ஹியர்ட் அப்படின்னா அவங்க கண்டென்ஷனை கேட்கணும், அவங்க எதிர்ப்பு சொல்கிறாங்கன்னா அதை வந்து கேட்கணும். அதுக்கு பிறகு ஸ்டேட் நீட் டு இன்ஃபார்ம் ப்ராப்பர்லி. ஸோ எதுக்காக எடுக்கிறோம், என்ன பர்பஸுக்காக எடுக்கிறோம் அப்படின்றத அவங்களுக்கு ப்ராப்பராக என்னென்ன காம்பன்சேஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்றத ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணணும். தென் ஸோ த டேக்கன் ப்ராப்பர்ட்டி ஒன்லி கேன் பி யூஸ்ட் ஃபார் பப்ளிக். இதை எடுத்து ப்ரைவேட்டுக்கு கொடுக்கக்கூடாது, இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, கம்பெனி வைக்கிறதா இருந்தாலும் சரி. ஸோ ஸ்டேட்ஸ் மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும். அப்புறம் 5th வந்து ஃபேர் காம்பன்சேஷன் அண்டர் தி லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட், தட் இஸ் டபுள் காம்பன்சேஷன் வில் பி தேர். ஸோ ஃபேர் காம்பன்சேஷன் கொடுக்கப்படணும். அப்புறம் ஸ்டேட் கண்டக்ட் அக்விசிஷன் எஃபிஷியன்ட்லி அப்படின்னா ப்ராப்பரான ஒரு ப்ரொசீஜர் படி ரொம்ப எஃபிஷியண்டாக பண்ணணும். எந்த ஒரு லைக் என்ன சொல்றது, ஆர்பிட்ரியா போய் எடுக்கக்கூடாது லேண்டை, எஃபிஷியண்டாக they need to go by the procedures, அதை கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது. தென் ரைட் ஆஃப் கன்க்ளூஷன், that is concluding the process. ஸோ இந்த 7 திங்ஸையும் ஃபாலோ பண்ணி தான் பண்ணலை அப்படின்னா அடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் யாராவது கன்டென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா under article 300A. So right to property is not a fundamental right, but it is a constitutional right as well as legal rights. ஸோ சட்டங்கள் மூலமாக லீகல் ரைட்டாக இருக்கு ஒரு பர்சன் வந்து ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிறதுக்கான உரிமை. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ பீப்புள் நீட் டு நோட். Then the next article related to the PMLA Act. Prevention on Money Laundering Act. Supreme Court recent cases they have announced some changes. Changes na சில லைக் சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பெயில் கேட்டகரியில். ஸோ அது மட்டும் பார்ப்போம். ஸோ பிஎம்எல்ஏ ஆக்டை பொறுத்த வரைக்கும் ப்ரிவென்ஷன் ஆன் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் 2002 it was created. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா மணி லாண்ட்ரிங் வந்து தடுக்கிறது. அப்புறம் மணி லாண்ட்ரிங் மூலமாக ஏதாச்சும் சொத்து சேர்க்கப்பட்டிருக்குன்னா அதை கான்ஃபிஸ்கேஷன் பண்ணுறது, எடுக்கிறது. அப்புறம் யாராச்சும் தப்புல ஈடுபட்டிருக்காங்கன்னா they can be arrested. அதில் ஈடுபட்ட பர்சன் கைட் பண்ணியிருக்காங்க
அந்த செயல்பாட்டுக்கு ஒரு மீடியேட்டர் ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னா தே வில் ஆல்சோ பி அரெஸ்டட். அப்புறம் கான்ஃபிஸ்கேஷன், தென் ட்ரக்ஸ் ஸ்மக்லிங், டெரர் ஃபினான்சிங் இந்த மாதிரியான கேட்டகரியில் ஈடுபட்டாலும் பிஎம்எல்ஏ ஆக்ட் மூலமாக அரெஸ்ட் பண்ணப்படலாம். செக்ஷன் 3 ஆஃப் த ஆக்ட் வில் கிவ் த டெஃபினிஷன் ஃபார் திஸ் பிஎம்எல்ஏ. எனி அட்டம்ப்ட் அப்படின்னா மணி லாண்டரிங் ஆக்டிவிட்டி ஈடுபட்டா, அசிஸ்டன்ஸ் கொடுத்தா, ஸோ அது ஒரு ஆர் எனி ஒர்க் டன் ரிலேட்டட் டு திஸ் அப்படி பண்ணப்பட்டால் அண்டர் ஐபிசி, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், ட்ரக்ஸ் ஸ்மக்லிங் பண்ணி அதன் மூலமாக கருப்பு பணங்கள் உருவாக்கப்படுது அப்படின்னாலும் ஸோ அந்தந்த செக்ஷன்ஸ் ஆக்டில் கேன் பி அரெஸ்டட். செக்ஷன் 4 இட் வில் டாக்ஸ் அபவுட் த பனிஷ்மெண்ட். பிஎம்எல்ஏ ஆக்டில் என்னென்ன பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்கப்படணும் அப்படின்றது சொல்லப்படுது. அண்ட் தென் ஏஜென்சிஸ் யாரெல்லாம் இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னா இடி, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் இஸ் த மெயின் அத்தாரிட்டி. அது பிறகு நார்கட்டிக்ஸ் வருது அப்படின்றப்போ அதுவும் இடி தான். அது மாதிரி லைக் ஃபாரின் ஃபண்டிங் இருக்கு அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் வரும். அது மாதிரி யூ ஹேவிங் சிபிஐ ஆல்சோ இன்வெஸ்டிகேஷனில் வருவாங்க. அண்ட் தென் தேர் வில் பி அ ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் பிஎம்எல்ஏ ஆக்ட் மூலமாக அரெஸ்ட் பண்ணக்கூடிய, இடி மூலமாக அரெஸ்ட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் ஒன்லி கொஸ்டின் இன் தி ஸ்பெஷல் கோர்ட். ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு பிறகு தான் அப்பீல் நீங்கள் போக முடியும், ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட். ஸோ இதில் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பர்சன் சம்மன் பண்ணப்படுறதுனாலே இடி கஸ்டடியில் இருக்கார் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து கோர்ட்டில் அந்த கேஸ் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண, ஸோ ஆக்சுவலாக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண முன்னாடி காக்னிசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இடி வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஆனால் காக்னிசன்ஸ் லைக் அவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண பிறகு கோர்ட்டில் தான் அப்பியர் பண்ணணும், கோர்ட்டு தான் முடிவு எடுக்கணும் கஸ்டடி அனுப்பணுமா இல்லையா அப்படின்றது. இந்த கண்டிஷனில் பெயில் கொடுக்கறதுக்கான கண்டிஷன் தெர் இஸ் த பர்சன் நீட் டு ப்ரூவ் தேர் இன்னசென்ஸ். அவங்க தப்பு பண்ணலை அப்படின்ற அவங்க ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் ஜட்ஜுக்கு வந்து அவங்க மேலே நம்பிக்கை வருது, தெர் இஸ் கன்வின்சிங் தி ஜட்ஜ். ஸோ வெளியில் வந்ததுக்கு பிறகு தப்பான ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட மாட்டாங்க அப்படின்றது, அப்படின்னா சாட்சியை கலைக்கிற இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அப்போ அந்த பெயில்ஸ் வந்து கொடுக்கப்படலாம். ஈவன் தோ இடியில் பெயில் கொடுக்கணும் அப்படின்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து அப்போஸ் பண்ணுறதுக்கான அனுமதி கொடுக்கப்படணும். இப்போ லைக் ஆர்டிக்கிளில் வந்ததுக்கான ரீசன், நேற்று கோர்ட்டில் there's a case called as தார்சேன் லால் கேஸ். அந்த கேஸில் இடி தரப்பு வந்து ஆர்பிட்ரியாக கஸ்டடியில் இருக்கிற மாதிரி எடுக்கிறாங்க, சம்மனிங் பண்ணுறது. ஸோ கோர்ட் சம்மனிங் பண்ணுறதே அவங்க கஸ்டடிஸ் அப்படின்றத கன்சிடர் பண்ணுறாங்க, அதை வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, கஸ்டடி கிடையாது அப்படின்றது. That's about this article. So இதில் PMLA Act படிச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். The next article related to the பஞ்சாப் ஹரியானாவோட அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ அது வந்து எலினோ இயராக இருக்கும்போது, ஸோ ரெயினை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய சதர்ன் ஸ்டேட்ஸ், ஈவன் இந்த நார்தர்ன் ஸ்டேட்ஸில் பீகார் போன்ற ஸ்டேட்ஸ் இதெல்லாமே வந்து ரெயின் டிபெண்ட் அக்ரிகல்ச்சரல், யூபி. ஸோ இந்த ஏரியாஸை தவிர பஞ்சாப் வந்து எப்போவுமே, பஞ்சாப் ஹரியானா வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனில் டாப்பில் இருக்குது அப்படின்றது. ஆவரேஜாக பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் வீட் ப்ரொடக்ஷனில் பெர் ஹெக்டேர் 4.8 tons. அது மாதிரி பேடி வந்து 6.5. ஆவரேஜ் இந்தியன் பெர் லைக் ஹெக்டேருக்கு எவ்வளோ அப்படின்னா 3.5 tons. அது மாதிரி 4.1 ton ஃபார் ஆவரேஜாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன். ஸோ 90% பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமில் பஞ்சாப் ஹரியானாவோட கான்ட்ரிபியூஷன் தான் அதிகம். இது காரணம் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அண்ட் த க்ரீன் ரெவல்யூஷன். ஸோ அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நதிகள், ஸோ அவங்களோட வாட்டர் கெப்பாசிட்டி இஸ் ஆல்சோ ரீசன். எல்லினோ இயர் அக்கர் ஆகும்போது, ஸோ நம்ம லாஸ்ட் இயர்லேருந்து இது வரைக்கும் எல்லினோ அப்பியர் ஆச்சு. இப்போ எல்லினோ வந்து டிமினிஷ் ஆயிடுச்சு, ஸோ வீக்கனிங் ஆகிட்டே இருக்குது. That's the reason we are getting more rainfall. And then ஜூன் மிட்டுக்கு பிறகு எல்லினோ இருக்காது, லானினா வில் அக்கர். அப்படின்றப்போ மழை இருக்கும். ஸோ எல்லினோ இயரில் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நார்மலாகவே கம்மியாகும். தெலுங்கானா, சதர்ன் ஸ்டேட்ஸ் லைக் காவேரி டெல்டாவில் இருக்கக்கூடிய பிளேசஸ், ஆந்திர பிரதேஷ் அஸ் வெல் அஸ் தமிழ்நாடு எக்ஸெட்ரா. ஸோ இந்த ஸ்டேட்ஸில் எல்லாமே ப்ரொடக்ஷன்ஸ் வந்து கம்மியாகும், மழை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி டைமில் பஞ்சாப் ஹரியானா தான் நம்ம கை கொடுக்குது அப்படின்றது இந்த ஆர்டிகிள் சொல்லுது. இந்த டேட்டாஸை மட்டும் பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி ப்ரீ-ஃபயர் போலார் மிஷன். இட்ஸ் அ மிஷன், இட்ஸ் அ சேட்டலைட். 2 சேட்டலைட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க.
போலாரில். போலார் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், எர்த்தோட போலுக்கு மேலே போலார் சிங்கர்னஸ் சேட்டலைட்ஸாக எர்த்தை சுற்றி, ஜியோ ஸ்டேஷனரி கிடையாது, போலாரை சுற்றி, போலை சுற்றி, நார்த் சவுத் போலை சுற்றி போலார் சிங்கர்னஸ் சன் சிங்கர்னஸ் சேட்டலைட்டாக சுற்றிட்டு இருக்கும். இது எதுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா, நமக்கு ஐஸ் ஷீட்ஸ், ஐஸ் கவர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அண்டார்டிக் அண்ட் ஆர்டிக். ஸோ இதில் அல்பிடோ எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்றது, அல்பிடோ எஃபெக்ட் த லைக் இன்கமிங் சோலார் ரேடியேஷனில் எவ்வளோ வெளியில் போகுது, ப்ளஸ் ரீரேடியேட் ஆகி வெளியில் போகக்கூடியது. அது எதுக்கு ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னா, அது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஐஸ் வந்து ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக்கில் இருக்க ஈஸியாக உருகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓவர் உள்ளே வரக்கூடியதில் கம்மியாக தான் வெளியில் போகுது, ஹீட் வந்து ட்ராப் ஆகுது. அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்லி இந்த ஐஸ் ஹீட்ஸ் வந்து மெல்ட் ஆகுறதுக்கு ரீசன். ஸோ இதை மெஷர் பண்ணுறதுக்கு தான் இந்த சேட்டலைட் அனுப்புகிறாங்க. ஸோ இது நியூசிலாந்துலேருந்து நாசா இதை சென்ட் பண்ணுறாங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். The next article related to the digital arrest. So இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம், தட் இஸ் டிஜிட்டல் அரெஸ்ட். மீனிங் இந்த மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனங்களோட உதவியோட கிட்டத்தட்ட தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்கைப் ஐடிஸ் வந்து பிளாக் பண்ணப்பட்டிருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ். அதுக்கான ரீசன் வந்து த்ரெட்னிங் பண்ணுறது. சிபிஐ ஆஃபீஸர் இடியிலேருந்து கால் பண்ணுறோம், அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர் கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணாத தப்ப பண்ணதா சொல்லி, இல்லைன்னா ஏதாவது ஒரு மெயில் அனுப்புகிறாங்க, இது இந்த மாதிரியான விஷயம் ஹேக்கிங் பண்ணுறது. ஸோ அதன் மூலமாக இல்லீகாலிட்டி நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி காசை கறக்கிறது. ஸோ காசை பிடுங்க, ஸோ பே பண்ண வைக்கிறது, ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சு வெளியில் போக விடாமல், இன்னொரு பர்சனை கான்டாக்ட் பண்ண விடாமல் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் அவங்க அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கேட்குறது. தட் இஸ் எக்ஸ்டார்ஷன் அப்படின்னு பேர். ஸோ இந்த மாதிரியான சைபர் கிரிமினல்ஸ் வந்து இந்தியாவில் இப்போ அதிகமாகிருச்சு. அதனால் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோட உதவியோட thousands of Skype IDs were blocked. அப்புறம் அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் அண்ட் தென் த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்ற வேர்டு வந்து இம்பார்ட்டன்ட். இது எது ரிலேட்டடாக அப்படின்றது. ஸோ இது அவேர்னஸ் என்னென்னா, நம்மளோட சிஸ்டமை அந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக வைக்கிறது. தட் இஸ் மேல்வேர், ஆன்டிவைரஸ், மேல்வேர் சொல்யூஷன்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது. அது மாதிரி ஃபிஷிங் அட்டம்ஸ், தேவையில்லாத லிங்க்ஸை கிளிக் பண்ணுறது மூலமாக நம்மளோட சிஸ்டம் ஹேக் பண்ணப்படலாம். ஸோ டூ ஃபேக்டர் அத்தன்டிஃபிகேஷனை பயன்படுத்துறது. தட்ஸ் ஆல். தென் சாபஹார் போர்ட், ரீசென்ட்லி ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் இட். இதில் இம்பார்ட்டண்ட்டாக மும்பைலேருந்து சாபஹார் போர்ட், தட் இஸ் ஈரானில் இருக்குது. தட் இஸ் டூ டெர்மினல்ஸ் ஆர் தேர், ஷாஹித் பெஸ்தி அண்ட் ஷாஹித் கலந்தாரி அப்படின்னு பேர். ஷாஹித் பெஸ்தி அண்ட் ஷாஹித் கலந்தாரி. இதில் ஷாஹித் பெஸ்தியை தான் இந்தியா கூட வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க 10 இயர்ஸுக்கு. அண்ட் தென் ஆட்டோமேட்டிக் ரினியூவல் ஆகும். 10 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகும் ஆட்டோமேட்டிக்காக ரினியூவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது கொஸ்டினில் ஜாகிரபிக்கலாக மேப்பில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது கல்ஃப் ஆஃப் ஒமன் பகுதியில் வரக்கூடிய, நாட் கல்ஃப் ஆஃப் பெர்ஷியன் கல்ஃப் கிடையாது, கல்ஃப் ஆஃப் ஒமன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் மக்ரான் அப்படின்ற கோஸ்ட் இதோட ஏரியா. அண்ட் தென் சிஸ்டான் அண்ட் பலுச்சிஸ்தான் ப்ராவின்ஸ், இது பக்கத்தில் தான் குவாதர் போர்ட் இருக்குது. இட் வாஸ் கண்ட்ரோல்டு அண்ட் ஆப்ரேட்டட் பை சைனா. ஸோ இது சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு நம்ம இதை பயன்படுத்த முடியும். அப்புறம் சென்ட்ரல் ஏஷியாவை கனெக்ட் பண்ணுறதுக்கு, இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு. 10 இயர்ஸுக்கு நம்ம இதை ஆப்ரேஷனுக்கு பயன்படுத்த போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து 2.5 மில்லியன் டன்ஸ் ஆஃப் வீட், அப்புறம் 2000 டன்ஸ் ஆஃப் பல்சஸ் வந்து இந்த ரூட் வழியாக நம்ம சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு வந்து சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி, ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற நான் போட்டிருக்கேன், மென்ஷன் பண்ணியிருக்கேன். யூ பீப்புள் கேன் ஸ்டடி. நவ் வி வில் மூவ் ஆன் டு தி MCQs. So question number 1, with reference to the ethylene oxide, which of the following statements are correct? Statement number 1, it is used as a disinfectant and sterilizing agent to reduce microbial contamination in spices. Statement number 2, different countries have different limits for ETO usage. Select the correct answer using the code given below. Options are A1 only, B2 only, C both, D neither. Question number 2, consider the following statements regarding global report on internal displacement 2024. Statement number 1, it is an annual report published by International Organization for Migration. Statement number 2, as of 2023, number of people internally displaced due to disasters significantly outnumber the number of people internally displaced due to conflict and violence.
Select the correct answer using the code given below. Options are A1 only, B2 only, C both, D neither. Question number 3, with reference to the Codex Alimentarius Commission, which of the following statements is are correct? Statement number 1, it was set up in 1963 to protect consumers' health and ensure fair trade practice in food trade. Statement number 2, it is headquartered in Rome, Italy. Select the correct answer using the code given below. Options are A1 only, B2 only, C both, D neither. Question number 4, consider the following statements regarding Chat GPT 4o. Statement number 1, GPT 4o, O stands for Omni, is a revolutionary AI model developed by OpenAI to enhance human-computer interaction. Statement number 2, it allows users to input any combination of text, audio, image, and receive responses in same formats, making it multimodal AI model. So which of this above statements is are correct? Options are A1 only, B2 only, C both, D neither. Question number 5, with reference to the Global Alliance of Human Rights, National Human Rights Institution, consider the following statements. Statement number 1, it is the only non-UN body whose internally accreditation system grants access to United Nations committee. Statement number 2, it ensures compliance with the Paris Principle of 1993. Which of the statements given above is are correct? Options are A1 only, B2 only, C both, D neither. So that's all. Now we will see the answers for the previous. So question number 1 answer is C. Question number 2 answer is B. Question number 3 answer is B, 2 only. Question number 4 answer is A. Question number 5 answer is C. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.